செங்கதிர் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது செங்கதிரின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை அரசியலில் விரைவில் பாரிய சுழல் காற்று வீசக்கூடும். அனுர அரசிற்கு மஹிந்த ராஜபக்ச கடும் எச்சரிக்கை. ராஜபக்ச குடும்பத்தினர் பெரும் குற்றவாளிகளாம், அரசாங்கம் அதிரடி அறிவிப்பு. பேருந்துகளில் அலங்காரங்கள் குறித்து வெளியான அறிவிப்பு. அரச வாகனத்தை மீள ஒப்படைத்த பிரேமதாசவின் மனைவி, ஜனாதிபதி செயலகத்தின் அறிவிப்பு. அடுத்த 36 மணி நேரத்தில் நாட்டில் ஏற்படவுள்ள மாற்றம், பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்ட விசேட அறிவித்தல். அறுவை சிகிச்சையின் இடைநடுவே செவிலியருடன் பாலியல் உறவில் ஈடுபட்ட வைத்தியர். நேரம் தாமதமாகி வந்த ரயில், நடனமாடி பொழுதை கழித்த இந்திய சுற்றுலா பயணிகள், வைரலாகும் காணொளி. ஹொங்கோவில் வேறு படகு விபத்து, 193 பேர் பலி. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காமல் செங்கதிர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இனி விரிவான செய்திகள். தமது உரிமைகளை பெற்றுக்கொள்ள ஜனநாயக ரீதியில் செயற்படுமாறு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இளைஞர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். சிங்கள தொலைக்காட்சிக்கு வழங்கிய விசேட செவ்வியில் அவர் இந்த கோரிக்கையை வெளியிட்டார். இதன்போது அரசியல், பொருளாதாரம், யுத்த வெற்றி உள்ளிட்ட பல விடயங்களை பற்றிய கருத்துக்களை அவர் தெரிவித்தார். தற்போது ஹால்டனில் வசித்தாலும் தேவை ஏற்படும் பட்சத்தில் கொழும்புக்கு விரைந்து வர தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்தார். மேலும் தம் மீதான விமர்சனங்கள் தொடர்பாக கவலையடைய தேவையில்லை என்றும் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். விரைவில் நாட்டு அரசியலில் பாரிய சுழல் காற்று வீசக்கூடும் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்தார். எனவே இளைஞர்கள் முறையற்ற செயல்களில் ஈடுபடாமல் ஜனநாயக ரீதியில் தமது உரிமைகளை வென்றெடுக்க வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கோரிக்கை விடுத்துள்ளார். இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை காண்பதற்காக தங்காலையில் அமைந்துள்ள அவரது ஹால்டன் இல்லத்தில் மக்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர். மஹிந்தவின் சுகதுக்கம் குறித்து விசாரிப்பதற்காக தாம் வந்ததாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். அதுடன் நாட்டை காப்பாற்றிய மஹிந்த மீது தாம் அன்பு செலுத்துவதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். மஹிந்தவின் தங்காலை வீட்டிற்கு செல்லும் பலரும் அவரின் காலை தொட்டு வணங்கி ஆசீர்வாதமும் பெற்றுக் கொள்கின்றனர். இதேவேளை பாராளுமன்ற உறுப்பினர் திலீப் ஜெயவீரவும் மஹிந்த ராஜபக்சவை நேரில் சென்று பார்வையிட்டதுடன் நலம் விசாரித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனிடையே மஹிந்த ராஜபக்ச, ராஜபக்ச, சமல் ராஜபக்ச, நாமல் ராஜபக்ச என ராஜபக்ச குடும்பத்தினர் பெரும் குற்றவாளிகள் எனவும் அவர்கள் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பவே முடியாது எனவும் அரசாங்கம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் அவர்களுக்கு உரிய தண்டனைகளை அவர்கள் அனுபவித்தே தீருவார்கள். இவ்வாறு அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில், விஜயராம மாவட்டத்தில் அமைந்துள்ள அரச இல்லத்திலிருந்து வெளியேற மாட்டேன் என்று அடம்பிடித்த மஹிந்த ராஜபக்சவை நாட்டின் சட்டம் இன்று அங்கிருந்து வெளியேற்றியுள்ளது. போது அவர் தங்காலையில் இருந்து கொண்டு அரசியல் லாபம் தேடும் வகையில் அழுது புலம்பியவாறு அறிக்கை விடுகின்றார். குடும்ப ஆட்சி நடத்தி இந்த நாட்டை அளித்த ராஜபக்ச குடும்பத்தினரை வரலாறு ஒருபோதும் மன்னிக்காது. பெரும் குற்றவாளிகளான அவர்கள் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பவே முடியாது. உரிய தண்டனைகளை அவர்கள் அனுபவித்தே தீருவார்கள் என குறிப்பிட்டுள்ளார். மறைந்த முன்னாள் ஜனாதிபதி பிரேமதாசவின் மனைவி கேமா பிரேமதாச அரசால் தனக்கு கொடுக்கப்பட்ட வாகனத்தை மீண்டும் அரசிடம் ஒப்படைத்துள்ளார் என்று ஜனாதிபதி செயலகம் தெரிவித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகளை ரத்து செய்வதற்காக அரசால் சமர்ப்பிக்கப்பட்ட சட்டம் மூலம் கடந்த புதன்கிழமை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. இதனால் அரசால் கொடுக்கப்பட்ட வாகனத்தை மறைந்த முன்னாள் ஜனாதிபதி மனைவி பிரேமதாச மீண்டும் அரசிடமே ஒப்படைத்துள்ளார் என்று ஜனாதிபதி செயலகம் தெரிவித்துள்ளது. இந்த ராஜபக்சவால் தான் வடக்கு மாகாணம் எல்லா வழிகளிலும் முன்னேறியதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சஞ்சீவ எதிரிமான தெரிவித்துள்ளார். மஹிந்த ராஜபக்ச விஜயராம அரச மாளிகையிலிருந்து வெளியேறுவது தொடர்பில் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விதத்தில் யாழ்ப்பாணத்தில் உள்ள சிலரின் சமூக வலைதள பதிவுகள் அமைந்திருந்தன. இது பற்றி உங்களின் கருத்து என்ன என்று சஞ்சீவ எதிரிமானவிடம் வினவப்பட்டது. இதற்கு பதிலளித்த சஞ்சீவ எதிரிமான, வடக்கில் உள்ள ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் நிலைப்பாடு அல்ல இது. போரை முடிவுக்கு கொண்டு வந்தமை தொடர்பில் சிலர் மாறுபட்ட கருத்துடன் இருக்கலாம். ஆனால் வடக்கு மக்களால் கோரப்பட்ட அமைதியான அரசியல் சூழ்நிலையை மஹிந்த ராஜபக்சவே ஏற்படுத்தி கொடுத்தார். இதனை வடக்கு மறக்கவில்லை.
அத்துடன் வடக்கு மாகாண சபை தேர்தலை நடத்தாமல் கூட இருந்திருக்கலாம். காவல்துறை தலைமையகத்தை நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடிய வகையில் அறிமுகப்படுத்தப்பட்ட வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு இதுவரை சுமார் 7,000 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. அவற்றில் காவல்துறை தொடர்பான அனைத்து முறைப்பாடுகள் குறித்து தற்போது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கு உடனடி தேர்வுகளை வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை குறிப்பிட்டுள்ளது. குற்றங்கள் மற்றும் பல்வேறு பிரச்சினைக்குரிய சூழ்நிலைகள் குறித்து பொதுமக்களுக்கு உடனடியாக தெரிவிக்க அண்மையில் 071 85 98 88 8 என்ற வாட்ஸ்அப் இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த இலக்கத்தின் ஊடாக கிடைக்கப்பெற்ற சில முறைப்பாடுகள் காவல்துறையுடன் தொடர்புடையவை அல்ல என காவல்துறை தெரிவித்துள்ளது. மேல் மற்றும் சப்ரகமு மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அடுத்த 36 மணி நேரத்தில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களத்தால் வெளியிடப்பட்டுள்ள வானிலை அறிக்கையிலேயே குறித்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. எதற்கமைய கிழக்கு மற்றும் மூவா மாகாணங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பிறகு ஆங்காங்கே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நாட்டின் இன்னும் பல பகுதிகளில் பலத்த மழை பெய்யும். இடியுடன் கூடிய மழையுடனான காலநிலையில் பலத்த காற்றும் வீசும். அத்துடன் இடி மின்னலும் ஏற்படலாம். இடியுடன் கூடிய மழையுடன் காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் ஆபத்துகளை குறைத்துக் கொள்ள நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. பேருந்துகளில் அலங்காரம் மற்றும் துணை கருவிகள் நிறுவுவதற்கு அனுமதி வழங்கும் சட்ட விதிகளின் கீழ் வெளியிடப்பட்ட சுற்றறிக்கை ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஜூன் 2, 2023 அன்று வெளியிடப்பட்ட தொடர்புடைய சுற்றறிக்கையை இந்த மாதம் 9ஆம் திகதி முதல் ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மோட்டார் போக்குவரத்து ஆணையர் ஜெனரல் கமல் அமரசிங்க தெரிவித்துள்ளார். பேருந்துகளை அலங்கரிக்க அனுமதி கோரி பல்வேறு தரப்பினரிடமிருந்து பெறப்பட்ட கோரிக்கைகளை கருத்தில் கொண்டு பேருந்துகளில் அலங்காரங்கள் மற்றும் ஆபரணங்களை நிறுவுவது தொடர்பான பல நிபந்தனைகளுக்கு உட்பட்டு இந்த சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. பண்டாரகமவில் முன்னாள் சிறைச்சாலை அதிகாரி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் உள்ளிட்ட 4 கொலை சம்பவங்களுடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் முன்னாள் இராணுவ வீரர் ஒருவர் காவல்துறை விசேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். ஆகஸ்ட் மாதத்திற்குள் மட்டும் 4 நபர்களை சுட்டுக் கொன்ற சம்பவத்தில் சந்தேக நபர் தொடர்புபட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். அம்பாறையின் சியம்பலாண்டுவ பகுதியில் குறித்த சந்தேக நபர் பதுங்கியிருப்பதாக காவல்துறை விசேட அதிரடிப்படையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கைதான சந்தேக நபர் முன்னாள் சிறைச்சாலை அதிகாரி லலித்குமார கொடவின் கொலை சம்பவத்துடன் தொடர்புபட்டிருப்பதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இந்நிலையில் சந்தேக நபர் குடு நிலங்கவின் மாமனார் கொலையிலும் துப்பாக்கி சூடு நடத்தியவர் என சந்தேகிக்கப்படுவதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். மேலும் சந்தேக நபர் கைது செய்யப்பட்ட போது விசாரணை அதிகாரிகள் அவரிடமிருந்து 10 கிராமுக்கும் அதிகமான ஐஸ் ரக போதைப் பொருளையும் கைப்பற்றியுள்ளனர். அத்துடன் இவர் முன்னாள் இராணுவ வீரர் என்றும் குடு செலிந்து, தெஹிபலே ஐயா, தெஹிபலே மல்லி மற்றும் வெலிகம சகான் உள்ளிட்ட குற்றக்குழு உறுப்பினர்களுடன் நெருங்கிய தொடர்பு வைத்திருப்பதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்நிலையில் மேலதிக விசாரணைகளுக்காக சந்தேக நபர் தமன காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். கனடாவில் துப்பாக்கி சூடு நடத்திய தமிழ் இளைஞன் ஒருவரை போலீசார் தேடி வருகின்றனர். ஒன்டாரியோ பிராட்போர்ட் பகுதியைச் சேர்ந்த 33 வயதான மகிபன் பேரின்பநாதன் என்ற இளைஞனை தேடப்பட்டு வருகிறார். கடந்த மாதம் பிக்கேரிங் நகரில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 2 பேர் காயமடைந்த சம்பவம் தொடர்பாக குறித்த இளைஞனை சந்தேக நபராக டர்காம் பிராந்திய போலீசார் அடையாளம் கண்டுள்ளனர். ஆகஸ்ட் 16ஆம் திகதி அதிகாலை 1:10 மணியளவில் லிவர்பூல் மற்றும் கிங்ஸ்டன் வீதிகளை சந்திக்கும் பகுதியில் உள்ள ஒரு வாகன நிறுத்துமிடத்தில் துப்பாக்கிச் சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இது தொடர்பில் உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு விரைந்த அதிகாரிகள் துப்பாக்கிச் சூட்டால் காயமடைந்த 2 நபர்களை கண்டுபிடித்துள்ளனர். காயமடைந்தவர்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். எனினும் அவர்களின் நிலைமை குறித்து அதிகாரிகள் மேலதிக தகவலை வெளியிடவில்லை. சம்பவம் தொடர்பாக நடத்திய விசாரணையின் அடிப்படையில் மகிபன் பேரின்பநாதன் என்பவர் தற்போது சந்தேக நபராக போலீசாரால் தேடப்பட்டு வருகின்றார். மயக்க மருந்து செலுத்தப்பட்ட நோயாளியை அறுவை சிகிச்சையின் நடுவே விட்டுவிட்டு செவிலியருடன் பாலியல் உறவில் மருத்துவர் ஒருவர் ஈடுபட்ட சம்பவம் ஒன்று இங்கிலாந்தில் அரங்கேறியுள்ளது.
இதனையடுத்து குறித்த மருத்துவர் இங்கிலாந்திலிருந்து அவரது சொந்த நாடான பாகிஸ்தானுக்கு சென்றுள்ளார். இந்த சம்பவம் கடந்த 2023ஆம் ஆண்டில் நடைபெற்றதாக சர்வதேச ஊடகமான BBC செய்தி வெளியிட்டுள்ளது. எனினும் குறித்த மருத்துவர் மீண்டும் இங்கிலாந்தில் பணிபுரிய அனுமதி கோரிய நிலையில் இந்த சம்பவம் தொடர்பில் மருத்துவ பயிற்சியாளர்கள் தீர்ப்பாயத்தில் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. அந்த விசாரணைகளில் அவர் மீது சுமத்தப்பட்ட குற்றத்தை ஏற்றுக்கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் அவர் கூறுகையில் சுமார் 8 நிமிடங்கள் அறுவை சிகிச்சையை இடைநிறுத்தியதாக குறிப்பிட்டார். எனினும் நோயாளிக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை எனவும் குறிப்பிட்டார். இதேவேளை குறித்த செயலில் ஈடுபட்டமை தவறானது எனவும் அதற்காக தான் வெட்கப்படுவதாகவும் தீர்ப்பாயத்தில் மருத்துவர் கூறினார். மத்திய ஆப்பிரிக்க நாடான கொங்கோ ஈக்வாடோர் மாகாணத்தில் பயணிகள் படகு ஒன்று ஆற்றில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பயணித்த மாணவர்கள் உட்பட 86 பேர் உயிரிழந்துள்ளதுடன் பலர் காணாமல் போயுள்ளனர். அதிகளவில் ஆட்களை ஏற்றிச் சென்றமை மற்றும் இரவு நேரத்தில் பயணம் மேற்கொண்டமையே இந்த விபத்திற்கான காரணம் என முதற்கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இதனிடையே ஈக்வாடோர் மாகாணத்தின் லொஹோலேலா பிரதேசத்தில் உள்ள ஆற்றில் 500 பயணிகளுடன் சென்ற மற்றும் ஒரு படகொன்றும் தீப்பிடித்து கவிழ்ந்துள்ளது. இந்த விபத்தில் சிக்கி 107 பேர் உயிரிழந்த நிலையில் நூற்றுக்கணக்கானோர் காணாமல் போயுள்ளனர். இந்நிலையில் அவர்களை மீட்கும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காமல் செங்கதிர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.